பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் நகரில் வீதியில் கைகோர்த்து நடந்து சென்ற தம்பதியினர் மீது அஜாக்கிரதையாக வாகனத்தை செலுத்தி ஒருவரின் மரணத்திற்கு காரணமான உணவு விநியோக வாகன சாரதிக்கு 11 வருடங்களுக்கும் அதிகமான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி பர்மிங்ஹாமின் சோஹோ வீதியில் இந்த அதிர்ச்சி விபத்து இடம்பெற்றிருந்தது. 41 வயதுடைய ஹரிந்தர்பால் அத்வால் என்ற நபர் தனது வாக்ஸ்ஹோல் கோர்சோ ரக காரை ஓட்டி சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வாகனங்களுக்கு மத்தியினூடாக புகுந்து பாதசாரிகள் நடக்கும் நடைபாதை மீது காரை ஏற்றியுள்ளார். இதன்போது கைகோர்த்து நடந்து சென்று கொண்டிருந்த 54 வயதுடைய கணவன் மற்றும் 47 வயதுடைய அவரது மனைவி ஆகிய இருவர் மீதும் கார் மிக கொடூரமாக மோதியுள்ளது. வாகனத்தை நிறுத்தாமல் மோதிய சாரதி காரை பின்னோக்கி எடுக்கும் போதும் மீண்டும் அந்த நபரின் மீது ஏற்றிவிட்டு அங்கிருந்து தப்பியோடி காரை மறைத்து வைத்துள்ளார். இந்த கொடூர விபத்தில் 54 வயதுடைய அந்த தந்தை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவரது மனைவி படுகாயமடைந்த நிலையில் உயிர் தப்பியதோடு தற்போது வரை சர்க்கர நாட்காலியின் உதவியுடனேயே வாழ்ந்து வருகின்றார். இந்த விபத்து தொடர்பான வழக்கு பர்மிங்ஹாம் கிரவுன் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சாரதிக்கு 11 வருடங்களும் 3 மாதங்களும் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. அத்துடன் அவருக்கு 20 வருடங்களுக்கு வாகன அனுமதி பத்திரமும் தடை செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது விபத்து நடந்த நேரத்தில் அந்த சாரதிக்கு வாகனம் ஓட்டுவதற்கான தகுதியான லைசென்ஸ் மற்றும் காப்புறுதி எதுவும் இருக்கவில்லை என்பதும் அவர் நீதிமன்றத்தால் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஒருவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. அத்தோடு விபத்தின் போது அவர் உறக்க நிலை ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. மேற்கு மிட்லண்ட்ஸ் காவல்துறையினர் விபத்து நடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு குற்றவாளியை கைது செய்திருந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு எவ்வித இரக்கமுமின்றி தப்பியோடிய இந்த சாரதியின் செயல் மிகவும் கொடூரமானது என போலீசார் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.